சென்னையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. வியாசர்பாடி பகுதியில் காவல்துறையினர் சுற்றி வளைத்த போது அவர்களை நோக்கி சுட்டதால் என்கவுண்டர். என்கவுண்டர் செய்யப்பட்ட காக்காத்தோப்பு பாலாஜி மீது 25 கொலை வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் உள்ளன. செம்மர கடத்தலிலும் ஈடுபட்டவர் என தகவல். ஜம்மு காஷ்மீர் முதற்கட்ட தேர்தலில் காலை 9 மணி வரை 11.11 விழுக்காடு வாக்குகள் பதிவு. காலை 7 மணி முதல் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்கள். மின்கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம். எல்லை பகுதியிலேயே பேருந்துகளில் இருந்து பயணிகள் இறக்கிவிடப்படுவதால் அவதி. செப்டம்பர் 28 காஞ்சிபுரத்தில் நடக்கிறது திமுகவின் பவள விழா பொதுக்கூட்டம். கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க அழைப்பு. புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலம் முடிந்து சொந்த ஊர்களுக்கு திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அலைமோதும் கூட்டம். பயணிகள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்து ஏறியதால் பரபரப்பு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலே அடுத்த இலக்கு என திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. வரலாறு காணாத வெற்றியை பெற பாடுபடுமாறு தொண்டர்களுக்கு அறிவுரை. அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்குமா அதிமுக? முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டால் நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா. ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார் புதிய முதலமைச்சர் அதிஷி. தூத்துக்குடியில் திடீரென தானாக மூடிக்கொண்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ் கடையின் கதவு. உள்ளே சிக்கிக்கொண்ட 25 பேரை கதவை உடைத்து மீட்ட தீயணைப்பு வீரர்கள். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும். திமுக முப்பெரும் விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் கோரிக்கை. உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டாமா? பேராசிரியரை விட பெரிய மனிதர்கள் நாங்கள் யாரும் இங்கே இல்லை. பேராசிரியர் தலைவர் தளபதி அவர்களை எவ்வளவு பெரிய மனதோடு துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மகாவிஷ்ணு விவகாரத்தில் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் பணியிட மாற்றம். பள்ளிக்கல்வி இயக்குநர் அளித்த அறிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை. சென்னையில் செப்டம்பர் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் 13 இடங்களில் சதமடித்த வெயில். குவாட் மாநாட்டில் பங்கேற்க வரும் 21ஆம் தேதி பிரதமர் மோடி அமெரிக்கா பயணம். நேரில் சந்தித்து பேச உள்ளதாக அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ட்ரம்ப் தகவல். திருவண்ணாமலையில் கிரிவலத்திற்கு வந்த பக்தர்கள் திரும்பிச் செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பக்தர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். ஏன் போதுமான அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படல? கட்டாயமாக பார்க்கலாம். நிலத்தள முக்தர்குடி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி நேற்று 11:27 மணிக்கு தொடங்கி இன்று காலை 9:10 மணி வரை நீடிக்கிறது. கிரிவலம் உகந்த நேரமாக நேற்று மாலை கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டதால் நேற்று அதிக வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட விடிய 12 லட்சம் பக்தர்கள் கிரிவலம் வந்து 14 கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையை கிரிவலம் சுற்றி விடிய தங்கள் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தார்.
தமிழக அரசு சார்பில் 1500 சிறப்பு பேருந்துகள் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட்டது. குறிப்பாக 9 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு கிரிவலம் வந்த பக்தர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அதே போன்று ரயில்வே துறை சார்பாக காட்பாடி ரயில் நிலையத்திற்கு விழுப்புரத்தில் சென்று கொண்ட ரயிலும் முட்டி மோதிக்கொண்டு பக்தர்கள் காட்பாடி ரயில் நிலையம் சென்றனர். இந்நிலையில் திருச்சி, கோவை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஆண்கள் தற்காலிக மைதானத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் மட்டும் போதுமான பேருந்து இல்லை என்று பக்தர்கள் சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியின் உத்தரவின் பேரில் அவர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு அவர்களும் தற்போது சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நன்றி சதீஷ் விவரங்களுக்கு. சென்னையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளார். 50க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி அதிகாலையில் சென்னை வியாசர்பாடி பகுதியில் இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து காவலர்கள் அங்கே சென்று துரத்திய போது காக்காத்தோப்பு பாலாஜியின் கார் பழுதாகி நின்றதாக கூறப்படுகிறது. அதனால் தப்பித்துச் செல்வதற்காக காவலர்களை நோக்கி காக்காத்தோப்பு பாலாஜி துப்பாக்கியால் சுட்டதாக காவலர்கள் தெரிவித்துள்ளனர். அதில் காவல்துறை வாகனம் மீது குண்டு பாய்ந்து கண்ணாடிகள் உடைந்ததாக கூறப்படுகிறது. அதனால் தற்காப்புக்காக காக்காத்தோப்பு பாலாஜியை சுட்டதாக காவலர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. காக்காத்தோப்பு பாலாஜியின் மார்பில் 2 குண்டுகள் பாய்ந்த நிலையில் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். காக்காத்தோப்பு பாலாஜிக்கு துப்பாக்கி எப்படி கிடைத்தது என காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காக்காத்தோப்பு பாலாஜி மீது 25 கொலை வழக்குகள் உட்பட 59 வழக்குகள் உள்ளன. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தல் தான் அடுத்த இலக்கு என்றும் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற திமுகவினர் உழைக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பிறந்தநாள், திமுக உதயமான நாள், பெரியார் பிறந்தநாள் ஆகிய 3ஐயும் இணைத்து முப்பெரும் விழா மற்றும் திமுகவின் பவள விழா சென்னை நந்தனம் YMCA திடலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தத்துரூபமாக நம் கண்முன்னே கொண்டு வரப்பட்டார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று AI தொழில்நுட்பத்தில் உருவான கலைஞர் கருணாநிதியின் கரகரத்த குரலை கேட்டு திமுக பவள விழாவின் அரங்கமே அதிர்ந்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அருகில் கருணாநிதி அமர்ந்திருப்பது போல் ஏற்பாடு செய்யப்பட்டது திமுக தொண்டர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அன்பு உடன்பிறப்புகளே, தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தந்தை மு க ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. விழாவில் பேருரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கழகம் நல்ல கழகம் என பாடல் பாடி தன்னுடைய பேச்சை தொடங்கினார். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்று தொடரும். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்தான் நமது இலக்கு என்று முதலமைச்சர் சூளுரைத்தார். அடுத்து நம்முடைய இலக்கு 2026 தேர்தல். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்க தயாரா? அந்த வரலாறு எழுதுவதற்கு நீங்கள் தயாரா? திமுகவும் தமிழ்நாடும் தனது 2 கண்கள் என கூறிய மு க ஸ்டாலின் திமுகவின் தேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கும் என குறிப்பிட்டார். 25 வயசை கொண்டாடுகிற வெள்ளி விழா ஆண்டிலையும் நம்ம கழக ஆட்சியில் இருந்துச்சு. 50 வயசை கொண்டாடுற பொன் விழா ஆண்டிலையும் கழக ஆட்சியில் இருந்துச்சு. 75 வயசை கொண்டாடுற பவள விழா ஆண்டான இப்பவும் கழக ஆட்சியில் இருக்கு. 100 விழா கொண்டாடும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிச்சயம் ஆட்சியில் இருக்கும். ஒரு கிரீம் பண்ணுக்கு வரி எவ்வளவு என்று கேட்பதற்கு கூட உரிமை இல்லாத நிலை நாட்டில் உருவாகி உள்ளதாக குறிப்பிட்டார். இன்னைக்கு கிரீம் பண்ணுக்கு எவ்வளவு வரி?